வணக்கம் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் பிரதீப். இது சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட். வாரம் ஒரு சினிமா பகுதியில் போன வாரம் நம்ம ஒரு தமிழ் படம் அக்ரஹாரத்தில் கழுதை பார்த்தோம். முதல் வாரம் நசீம்ன்ற ஒரு ஹிந்தி படத்தை பற்றி பார்த்தோம். இந்த வாரம் ஒரு தெலுங்கு படம் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த படமும் நேஷ்னல் அவார்டு வாங்கின ஒரு படம் தான். சிறந்த திரைப்படத்துக்கான நேஷ்னல் அவார்டு 2003 வருஷம் இந்த படம் வாங்குச்சு. இந்த படத்தை தமிழில் நாம் அப்படின்னு ரீமேக் பண்ணாங்க, மலையாளத்தில் வாண்டட் அப்படின்னு ரீமேக் பண்ணாங்க. இந்த படத்தோட பேர் வந்து ஐத்தே. ஐத்தேன்னா அதுக்கு அப்படின்றது தான் அர்த்தம். சரிங்க, இந்த படத்தோட கதையை சுருக்கமாக சொல்லிடுறேன். மும்பை அண்டர்வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு டான் ஹைதராபாத்துக்கு வராரு. ஹைதராபாத்திலிருந்து துபாய் தப்பிச்சு போகணுன்னு நினைக்கிறப்போ அவங்கள போலீஸ் சுற்றி வளைச்சிருது. இந்த ஷூட் அவுட்டில் இந்த டானோட தம்பி இறந்துடுறாரு. வீட்டுக்கு எப்படியோ தப்பிச்சு வர்ற டான் எப்படியாவது துபாய்க்கு தப்பிச்சு போகணுன்னு பிளான் பண்ணுறாரு. அதுக்கு புத்திசாலியாக ஒரு 4 இளைஞர்கள் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த பிளான் என்னென்னா, அந்த 4 இளைஞர்களை வச்சு ஒரு ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ண போகிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த 4 இளைஞர்கள் மேலேயும் எந்த ஒரு கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா சொல்கிறாங்க. சரி, ஸோ இந்த 4 இளைஞர்களை வச்சு ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணி காத்மண்டுவில் போய் இறங்குறாங்க. அப்போது போலீஸும் இன்டர்போலும் எல்லாருமே என்ன யோசிப்பாங்கன்னா, அந்த ஹைஜாக் பண்ணவங்க யார், அவங்கள பிடிக்கணும், அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற பேசஞ்சர்ஸை வந்து காப்பாற்றணும். அதுவும் இல்லாமல் அந்த ஃப்ளைட்டில் மும்பையோட முக்கியமான எம்பியும் போக போகிறாரு. ஸோ இவங்க மேலே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அந்த கேப்பில் இவர் துபாய் தப்பிச்சு போயிடலான்றது தான் அந்த டானோட பிளான். அப்படியே சைட் பை சைடில் நமக்கு ஒரு 4-5 இளைஞர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய லட்சியங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதில் ஒருத்தர் வந்து போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நினைக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து சவுதி அரேபியா போகணுன்னு நினைக்கிறாரு. 2 பேர் வெட்டியாக இருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து ஆர்டிஸ்ட்டு, அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. எல்லாருக்குமே ஒரு சுச்சுவேஷனில் பண தேவை ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன யோசிப்போம் அப்படின்னா, இவங்க 4 பேர் தான் அந்த ஹைஜாக் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஆனால் இன்டர்வெல்லில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்துக்கு முன்னாடி நான் இன்னொரு படமும் பேசலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தேன். இந்த படம் ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன், மிதுனம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை. அதனால் நான் இந்த படத்தை பற்றி தான் இப்போது ஐத்தே பற்றி பேசுகிறேன். இந்த படத்தில் இந்த படத்தோட ஒன்று வந்து, இந்த படத்தில் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் இன்டர்வல் பிளாக்கில் வச்ச ட்விஸ்ட்டு ஒன்று பயங்கரமான ட்விஸ்ட்டு. 2வது, இந்த 4 இளைஞர்களும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அது வழக்கமான சினிமாவாக இருந்தால், அது வழக்கமாக ஒரு பெரிய ஆளை கடத்துகிறாங்க இல்லை ஏதாவது ஹைஜாக் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி ஹீரோயிசமாக காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த 4 இளைஞர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, நேச்சுரலாக அவங்க 4 பேருக்கும் சண்டை வராது. அவங்க 4 பேரும் வந்துட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. பெருசாக ஆயுதங்கள் எதுவுமே பயன்படுத்தி பழக்கம் இல்லை அவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 4 இளைஞர்களும் ரொம்ப நேச்சுரலாக நடிக்கிறாங்க. ஒரு ஆஜானுபாகவான ஒரு ஆள், ஒரு டெரரான ஒரு ஆள் இவங்களை விரட்டுறப்போ இவங்க ஓடுறாங்க. இவங்க வாடா சண்டை போடலாம் அப்படின்னு டிப்பிக்கல் தெலுங்கு படம் மாதிரி மல்லுக்கு நிற்கலை. இவங்க ஓடுறாங்க, இருந்தாலும் இவங்க பண்ண வேண்டியதை நிறைவேற்றுறாங்க கடைசியில். அதுதான் விஷயம். அதாவது ஒவ்வொரு நிமிஷமும், அதாவது ஃபஸ்ட்டு ஹாஃப் வரைக்கும், ஃபஸ்ட்டு ஹாஃபில் நம்ம என்ன நடக்க போகுது, இவங்க அந்த பிளானை வந்து நிறைவேற்றிடுவாங்களா அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த இன்டர்வல் பிளாக் ட்விஸ்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது ஒவ்வொரு நிமிஷமும் இவங்க நினச்சதை சாதிப்பாங்களா நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். கடைசியில் சுபமாக தான் முடியும். இருந்தாலும் இவங்க அந்த டைரக்டர் எழுதியிருக்கிற ஸ்க்ரீன் பிளே வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அற்புதம்னா தெலுங்கு சினிமாவோட, அதாவது நம்ம தெலுங்கு சினிமா பொறுத்த வரைக்கும் மற்ற எந்த இண்டஸ்ட்ரியோடையும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அந்த இண்டஸ்ட்ரியோட மட்டும்தான் கம்பேர் பண்ணணும். ஆனால் டோலிவுட் ஸ்டாண்டர்டில் இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. ஏன்னா நம்மளை கடைசி வரைக்கும் கெஸ் பண்ண வச்சுக்கிட்டே இருக்காரு. என்ன நடக்கும் அப்படின்றது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்குது.
அதுதான் இந்த படத்தை பற்றி பேசணும், இந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. இதுவே இந்த படத்தை நான் எதேச்சியாக தான் பார்த்தேன். நான் மிதுனம் பார்த்துட்டு இருக்கிறப்போ எதேச்சியாக இந்த படம் கண்ணில் தட்டுப்பட்டுச்சு. அப்படி தான் இந்த படத்தை நான் கண்டுபிடிச்சேன். இந்த படம் இப்போது ப்ரைம் வீடியோவில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக காட்டுறாங்க. அதாவது நல்லவங்களாகவே தான் இருக்காங்க, கெட்டவங்களாகவே தான் இருக்காங்க. அந்த கிரே ஏரியாவை இவங்க டச்சே பண்ணல. இது ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா அப்பப்போ ஒருத்தர் 2 பேர் அந்த கிரே ஷேடுக்கு போவாங்க, அப்புறம் திருப்பி மிச்சம் இருக்கிறவங்கனால திருப்பி பிளாக் அண்ட் ஒயிட் அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்த கிரே ஏரியாவுக்கு லைட்டாக டச் பண்ணிவிட்டு திருப்பி ஒயிட் ஏரியாவுக்கு வந்துடுவாங்க. இந்த படத்தில் சொல்ல வர முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தாலும் நம்ம ஒரு தப்பான ரூட்டுக்கு எடுக்கக்கூடாது அப்படின்றது தான் இவங்க சொல்ல வர்றாங்க. இந்த முக்கியமான விஷயமே அதுதான். நம்ம ஒரு தப்பான விஷயம் பண்ணுறோம், ஆனால் நல்லதுக்கு பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதை. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த படம் ப்ரைம் வீடியோவில் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு நேரம் கிடைச்சா கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் ஆங்கர் ஆப் வச்சுருந்தீங்கன்னா ஆங்கரில் கேட்கலாம், இல்லை ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட், ஐடியூன் பாட்காஸ்ட், இல்லை நீங்கள் வேறு எங்கேயாவது உங்கள் பாட்காஸ்ட் கேட்குறீங்கன்னா அந்த இடத்துல என்னோடய பாட்காஸ்ட்டை நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு இது தவிர வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக பதிவு பண்ணுங்கள். ஒன்று ஆடியோ ரெக்கார்டிங்காக அனுப்புங்க. anchor.fm ஆப் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆடியோ ரெக்கார்டிங்காக உங்களுடைய கருத்துக்களையும் கிரிட்டிசிசமையும் பதிவு பண்ணுங்கள். போன வாரம் ஒரு நண்பர் ஒரு சஜஷன் சொல்லியிருந்தார். நான் அதை கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு நீங்கள் தான் சொல்லணும். அடுத்த வாரம் நான் ஒரு எபிசோட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா புத்தாண்டு வருது. நான் ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன், ஒரு வாரம் பிரேக் எடுத்துக்கலான்னு இருக்கேன். என்னால் ரெக்கார்ட் பண்ணி நான் இந்த வாரமே ரெக்கார்ட் பண்ணிடலான்ற ஒரு எண்ணத்தில் தான் இருந்தேன். ஆனால் எதுவும் என்னால் பண்ண முடியல. ஸோ அடுத்த வாரம் நீங்கள் என்னோடய எபிசோடை எதிர்பார்க்க முடியாது. அடுத்த எபிசோட் ஜனவரி 10 வெளிவரும். அதுவரைக்கும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களிடமிருந்து விடை பெறுவது பிரதீப். இது சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட். உங்களுக்கு என்னோடய பாட்காஸ்ட் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறதும் இல்லை உங்களோட ஒவ்வொரு கிரிட்டிசிசமும் என்னை தொடர்ந்து இந்த பாட்காஸ்ட் பண்ண மோட்டிவேஷ்னலாக இருக்கும். மறுபடியும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.